அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பந்தல் வன்னியர் பெண்வரன் மறுமணம் தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் கொண்டலாம்பட்டிங்கிற ஒரு ஊரில் இருக்காங்க. இவங்க வந்து பிறந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி 10வது மாதம் 2020 பிறந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 25 இப்போ பார்த்தீங்கன்னா 25 வயசு இவங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாங்க. இவங்க ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசங்க. இவங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி. லக்னம்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம். உடன் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தம்பி மட்டும்தான். இவங்க அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. சொந்த வீடு ஒன்று இருக்குதுங்க. அதே மாதிரி இவங்க வந்து எப்பேற்பட்ட வரன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பாங்கான பையனாக இருந்தால் போதுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி இவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க. லைஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் தான் லைஃப் வாழ்ந்துருக்காங்க. அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கருத்தின் வேறுபாடு காரணமாக அவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக வாங்கி வச்சுருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க குழந்தைங்க இல்லைங்க. ஏன்னா 10 நாள் தான் லைஃபு அப்படிங்கிறனால இவங்களுக்கு வந்து குழந்தைங்க இல்லை. அதனால் வந்து குழந்தைங்க இல்லாத வரனா இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருக்கிறவங்க, எம்சிஏ முடிச்சிருக்கிறவங்க, ஐடி முடிச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளவங்க வரனை அவங்க தேடிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு 50 ரூபா 60 ரூபா இந்த ரேஞ்சில் சம்பாதிச்சா போதும். சொந்த வீடுகள் இருக்கணும், அடிப்படை வசதி எல்லாமே இருக்கணும், குணமான மாப்பிள்ளையாக இருக்கணும், ஃபேமிலி அருமையான ஃபேமிலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்புள்ளங்கள் இதை யாருக்காவது இந்த ராசி நட்சத்திரத்தில் பெண் வரன் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் வந்து ஜாதி தடையிலன்னு தான் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து எங்களுதுலேயே ஓரளவு கிடைச்சாலும் ஓகே, இல்லை நல்ல ஃபேமிலியாக இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்கள மாதிரியே யாராவது கல்யாணம் ஆகி இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஏதாவது பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அன்புள்ளங்கள் நம்ம சேனலில் ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் பெயர் வந்து குறிப்பிட வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் மக்களை நான் வந்து பெயர் குறிப்பிட முடியல, இல்லைன்னா நான் பெயர் குறிப்பிடுவேன். அதே மாதிரி ஃபோட்டோவும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு வந்து பிடிக்குதோ இந்த நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்புள்ளங்களுக்கு இது ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நமக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சி பார்த்துட்டு நீங்களும் அங்கே பார்த்துட்டு அது வந்து ஜாதகம் பொருத்தமாக இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.